வணக்கம். நான் ருத்ரநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய இந்த பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜோதிடம் சம்மந்தப்பட்ட அடிப்படை பதிவுகள், அடிப்படை தகவல்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ராசி கட்டத்தின் அடிப்படையில் நம்ம பிறந்த லக்னம் என்னன்னா நம்ம நேரத்தின் அடிப்படையில் கணிக்கக்கூடியதான் லக்னம். நமக்கு 12 லக்னம் இருக்கு. மேச லக்னம் முதல் மீன லக்னம் வரை 12 லக்னங்கள் இருக்கு. இந்த 12 லக்னங்களில் கிரக அமைப்புகள் 9 கிரகங்கள் அமைப்பற்று இருக்கின்றன. 9 கிரகங்களும் எந்த இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள் மற்றும் எந்த கிரகத்தோட தசாபுத்தி அமைப்புகள் வந்து அது இப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 9 கிரகங்கள் இருக்குல்ல, செவ்வாய், சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், குரு, சனி, ராகு, கேது அப்படிங்கிற 9 கிரகங்கள். இல்லை ராகு கேது நிழல் கிரகமாக இருந்தாலும் இதோட தசாபுத்தியில் அது ரொம்ப பலம் வாய்ந்த கிரகமாக செயல்படும். அப்படிப்பட்ட பட்சத்தில் இந்த 9 கிரகங்களில் எந்த கிரகங்களோட தசாபுத்தி எந்த லக்னத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற பற்றிய பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க. இப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிறோம். இப்போ மேச லக்னத்துக்கு ஆட்சி அதிபதியும் சரி, அஷ்டமாதிபதியும் சரி செவ்வாயா இருக்காரு. சரி, செவ்வாய் வந்து அவருக்கு வந்து எந்த அளவுக்கு பயனுள்ள அவரோட தசாபத்தி அமையுமா அப்படிங்கிற பார்ப்போம். அதே போல் மற்ற கிரகங்களோட தசாபத்தியும் மேச லக்னத்துக்கு எது சிறப்பான பலம் கொடுக்கக்கூடிய தசாபத்தியை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எந்த ஒரு லக்னமாக இருக்கட்டும், அந்த லக்னத்துக்கு கிரகங்கள் வந்து இப்போ 4, 5, 9, 10, 11 இது சம்மந்தப்பட்ட கிரக அமைப்புகள், அது சம்மந்தப்பட்ட தசாபத்தி போகிறப்ப அது நல்ல பலன்களை இயல்பாகவே கொடுக்கும். இயல்பாகவே வந்து நல்ல பலன்கள் கொடுக்கும். 4, 5, 9, 10, 11. இப்போ வந்து இந்த 1, 2, 3, 6, 7, 8, 12 இது போன்ற அமைப்புகளில் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கட்டும், அது சம்மந்தப்பட்ட தசாபத்தி செல்லும் பட்சத்தில் அது வந்து உடனடியாக பலன் கொடுக்குமானா கொடுக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து சில பேருக்கு வந்து குழந்தை பருவத்தில் அது நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேருக்கு மத்தியம காலகட்டத்தில், சில பேருக்கு வந்து ஒரு வயோதிக காலகட்டத்தில் வந்து சில கிரக தசாபத்திகள் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். நம்மளுக்கு பலன்கள்லாம் என்ன? நம்மளோட நல்ல உடல் ஆரோக்கியம், நம்மளுக்கு தேவையான கல்வி, நம்மளுக்கு தேவையான குடும்ப வாழ்க்கை, ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கெரியர் இதுதாங்க நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவை. இதில் வந்து நல்ல பொருளாதார அமைப்பை மேம்படுத்தி நம்மளும் இந்த சொசைட்டியில் ஒரு உயர்ந்த நிலை அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையோட எல்லாருக்குமே ஒரு இயல்பான கனவு. ஒரு இன்றியமையாத ஒரு அப்ஜெக்டிவ்னா அதான் வாழ்க்கையில் என்ன நம்ம பிறந்தோம், நம்மளுக்கான ரெக்கார்டை வந்து நம்ம இந்த உடம்பு விட்டுட்டு சென்றாலும் கூட அது நம்மளுக்கான பதிவுகள் வந்து எப்படி நம்ம வந்து விட்டுட்டு செல்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. சரிங்க, இன்னைக்கு வந்து மேச லக்னத்தை பார்க்கலாம். மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 4, 5, 9, 10, 11 சார்ந்த கிரகங்களும் சரி அதோட தசாபுத்தி அமைப்புகளும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மேசத்துக்கு செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பார்னா நிச்சயமாக செவ்வாய் வந்து அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார். மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செவ்வாய் தசையில் நல்லா சிறப்பாக செயல்படணும்னா நீங்கள் வந்து உடல் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த, உடல் கட்டமைப்பு சார்ந்த எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி அது உங்களுக்கு நல்ல சிறப்பான அமோகமான பலன்களை கொடுக்கும். அதாவது உடல் கட்டமைப்பு, மருத்துவம், உணவு சம்மந்தப்பட்ட துறையாக இருக்கட்டும், பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட துறையாக இருக்கட்டும், இது போன்று இல்லை வீடு, வாகனம், இயந்திரம் சம்மந்தப்பட்ட ஒரு நிலத்தன்மை கொண்ட எந்த ஒரு செயல்பாடுகள் செஞ்சாலும் அது நல்ல பலன்களை கொடுக்குங்க. மற்றபடி அவர் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறதுனால செவ்வாய் வந்து உங்களுக்கு செவ்வாய் தசாபத்தி வந்து உங்களுக்கு அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்குமான வாய்ப்புகள் குறைவு. அந்த மேசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் வந்து விபத்து சம்மந்தப்பட்ட, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறைபாடுகளை சந்திக்க நேரிடும். அதுக்கான கவனமும் ஈடுபாடும் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கும். மற்றபடி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 60% பலன்கள் கொடுப்பாருங்க. அதே போல் மேசத்துக்கு சந்திரன் வந்து எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாருன்னா, மேசத்துக்கு சந்திரன் வந்து மிக மிக சிறப்பான ஒரு பலன்கள் கொடுப்பாரு. ஒரு 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக தாய் சார்ந்த அமோக ஆதரவு இருக்கும். மற்றும் வீடு, வாகனம் அந்த காலத்தில் கட்டணும்னா நீங்கள் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். அதுபோல் வணிகம் சம்மந்தப்பட்ட பேங்கிங் செக்டார்ஸில் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்புகள்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் வந்து மேசத்துக்கு சந்திரன் ஒரு 75% நல்ல பலன்கள், அமோக பலன்கள் கொடுக்கும். 75-80% கூட கொடுக்குங்க. மேசத்துக்கும் சந்திரனுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பலன் அமைப்புகள் உள்ளன. அடுத்து சூரியன் மேசத்துக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மேசத்தில் தான் சூரியன் வந்து உச்சமாக இருக்கார். அதனால் அவர் நல்ல பலன்கள் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு வந்து நீங்கள் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் செயல்படும் பட்சத்தில் சூரியன் நல்ல பலன்கள் கொடுப்பாருன்னா, நீங்கள் கல்வி சார்ந்த அமைப்பில் செயல்படுங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தொழில் சார்ந்த அமைப்புகளில், அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள், டீச்சிங் ரிலேட்டட் ஒர்க்கு இது மாதிரி செயல்படுறப்ப உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து இயந்திரங்கள் அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய துறைகளில் வந்து செயல்படும் பட்சத்தில், அதேபோல் தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் எது செஞ்சாலும் சரி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பாருங்க. அவர் லக்னத்திலேயே வந்து அவர் அதாவது மேச லக்னத்தில் வந்து அவர் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் வந்து நல்ல பலன்களை கொடுத்தாலும் இது போன்ற அமைப்பில் செயல்படுறப்ப இன்னும் சிறப்பான யோக பலன்கள் கொடுப்பாரு. ஆனால் வந்து மொத்தத்தில் வந்து சூரியனோட பங்கு வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. தந்தை சார்ந்த அவர்களுடைய கொஞ்சம் ஒத்துப்போகக்கூடிய தன்மை இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். மொத்தத்தில் செவ்வாயோட சூரியன் வந்து ஓரளவு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். மேசத்துக்கு செவ்வாய் அவ்வளோ சிறப்பான பலன்கள் இருக்காது. சூரியன் அதை காட்டிலும் சில ஓரளவு நல்ல பலன்கள் ஒரு 65-70% நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் வந்து சந்திரன் அளவு கொடுப்பாருன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாருங்க.
சந்திரன் வந்து 80% பலன்கள் வந்து குடும்பம் சார்ந்தும், தாய் சார்ந்தும் இது போன்ற நான் சொன்ன வாகனம், மனைக்கு அமைப்பில செயல்படுற சந்திரன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு மேசத்துக்கு. அதே மேச லக்னத்துக்கு புதன் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாருன்னா, மேச லக்னத்துக்கு எப்பவுமே வந்து 3 மற்றும் 6 கூடியவரா இருக்காரு புதன். புதன் வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு பலன்களை கொடுப்பாருன்னா, நிச்சயமா அவரால கொடுக்க முடியாதுங்க. செவ்வாயும் புதனும் வந்து செவ்வாய் நிலத்தன்மை பொருந்தியது. புதன் வந்து காற்றுத்தன்மை பொருந்தியது. அதனால வந்து 2ம் சேர்றதுல வந்து சில முரண்பாடுகள் வந்து இருக்கத்தான் செய்யும். இதுல பொதுவா வந்து புதன் வந்து எப்படிப்பட்ட அமைப்புல நீங்க செயல்படணும் அப்படின்னா, நீங்க வந்து ஐடி ரிலேட்டட் தகவல் தொழில்நுட்பம், காவல்துறை, பாதுகாப்புத்துறை சார்ந்து செயல்படுற பட்சத்துல, இவன் சிறு தொழில் சார்ந்து செயல்படுறப்ப, வேலை அமைப்புல வந்து சிறப்பாக உயர் பதவிகள் நோக்கி நீங்க செயல்படுறப்ப நல்ல பலன்கள் கொடுப்பாருங்க. அதேபோல விவசாயம் சார்ந்து செயல்படுறப்ப, உணவுத்துறை சார்ந்து செயல்படுறப்பலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல உங்களுக்கு வந்து அதிகமான இடமாற்றம், பயணம், மனிச்சை சம்மந்தப்பட்ட இருக்கிறதுனால, நீங்க வந்து சுயமா ஒரு வண்டி வாகனம்லாம் வாங்கி, நீங்களே ஓட்டக்கூடியவரா இருந்தா உங்களுக்கு நல்ல பலன்கள் அமைய வாய்ப்பு இருக்கு. மத்தபடி புதன் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சிறப்பான பலன்கள் கொடுப்பாரான்னா கிடையாது. ஒரு 60, 65% செவ்வாய் போல தான் புதனும் செயல்பட வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து சுக்கிரன் எப்படிப்பட்ட ஒரு பலன் கொடுப்பாருன்னா, சுக்கிரன் வந்து அவர் 2 மற்றும் 7 கூடியவரா இருக்கிறதுனால, அவர் வந்து 12ஆம் இடத்துலயும் உச்சமா இருக்கக்கூடியவர். அதனால பார்த்தீங்கன்னா, நிச்சயமா மனைவி சம்மந்தப்பட்ட, குடும்பம் சம்மந்தப்பட்ட சில அமைப்புகள நீங்க அந்த நேரத்தில கவனம் செலுத்த வேண்டும். மனைவியோட நம்பிக்கையை, புரிதல வந்து நீங்க அதிகமா வளர்த்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமா உங்களுக்கு சுக்கிரன் நல்ல பலன்கள குடுப்பாருன்னா, சுக்கிரன் வந்து அவ்வளோ சிறப்பான யோகமான பலன்கள் வந்து குடுப்பாரான்னா சொல்ல முடியாது. ஏன்னா, அவரு ஒரு உங்களோட லக்னத்தில எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். நீங்க 10ஆம் இடத்துலலாம் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் 10, 11லாம் நீங்க டெக்ஸ்டைல் ஒரு நல்ல தொழில் நிறுவனம்லாம் நடத்தி மிக மிக அமோகமாக சாதிக்கக்கூடிய அமைப்புகள சுக்கிரன் வந்து ஏற்படுத்தி குடுப்பாரு. அதே நேரம் உங்களுக்கு அவர் 2, 7 கூடியவரா இருக்காருன்னா, நீங்க குடும்பத்தோட சேர்ந்து ஜாயின் பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா அழகு நிலையங்கள், ஆடை, அலங்கார ஆபரண பொருட்கள்லாம் வச்சு நீங்க குடும்பத்தோட செயல்படுறப்ப, மனைவியோட செயல்படுறப்ப, அப்புறம் ஆன்மீக ஈடுபாடுகள், பக்தி மார்க்கமா நீங்க செயல்படும் பட்சத்தில, உங்களோட சமூகம் சார்ந்து நீங்க செயல்படும் பட்சத்தில, சமூக சீர்திருத்தம், ஒரு ஆலோசகரா, ஒரு சட்ட ஆலோசகராலும் செயல்படுறப்ப, உங்களுக்கான பலன்கள் மருத்துவத்துறையிலும் செயல்பட உங்களுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. மத்தபடி வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு நல்ல அமோக பலன்கள குடுப்பாரா அப்படின்னா, நீங்க வந்து மத்திய அரசு சார்ந்த பணிகள்ல முயற்சிக்கிறப்பலாம் ஒரு நல்ல பலன்கள குடுப்பாருங்க. மத்தபடி பொதுவா வந்து சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 65% பலன்கள் தான் குடுப்பாரு. ஏன்னா, பொதுவா 2, 7 போன்ற அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அமைப்புகள்ல வராது. 4, 5, 9, 10, 11 இது போன்ற அமைப்புகள் இம்மீடியட்டாவே நல்ல பலன்கள குடுத்துரும். 2, 7ல நான் சொல்லக்கூடிய அமைப்புகள்ல நீங்க செயல்படும் பட்சத்தில, உங்களுக்கு நல்ல பலன்கள மேச லக்னத்துக்கு சுக்கிரன் குடுப்பாருங்க. அடுத்தது குரு எப்படிப்பட்ட பலன்கள மேச லக்னத்துக்கு குடுப்பாருன்னு பார்க்கலாம். மேச லக்னத்துக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் அதிபதியா இருக்காரு. அவர் வந்து 9 மற்றும் 12க்குரிய அதிபதியா இருக்கிறதுனால, அவர் வந்து உங்களுக்கு தொடக்க காலத்தில வந்து ரொம்ப அமோகமான பலன்கள குடுப்பாரு. நீங்க வந்து ஒரு ஏஜ் வர வரைக்கும் ஒரு 30 வயசு வரைக்கும் ஒரு நல்ல பலன்கள் குடுப்பாரு குரு. அதே நேரத்தில நீங்க ஒரு 40 வயசு கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு குருவோட பலன்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக அமோகமாக இருக்குமான்னா, அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தருவது கிடையாது. ஏன்னா, அவர் 12க்கான இடத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாரு, ஒரு காலகட்டத்துக்கு மேல. அதனால உங்களுக்கு உங்களுக்கு குரு வந்து எப்படிப்பட்ட பலன்கள குடுப்பாருன்னா, நீங்க வந்து பேங்கிங், வெளிநாடு போன்ற அமைப்புகள்ல செயல்படுறப்ப, ஆன்மீக துறைகள்ல சார்ந்து செயல்படுறப்ப, இது போன்று அரசு பணியாக இருக்கட்டும், வேற வந்து ஆசிரியர் தொழில், உயர் பேராசிரியர், ஆடிட்டிங் மற்றும் நீதிபதி இது போன்ற சட்டத்துறை சார்ந்தெல்லாம் செயல்படுறப்ப, மருத்துவம் சார்ந்தெல்லாம் செயல்படுறப்ப, இது குறிப்பா விளையாட்டு இது போன்ற துறைகள்ல வந்து கலைத்துறை சார்ந்த செயல்பாடுகள்ல அவர் வந்து நல்ல ஒரு அமோக பலன்கள குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மொத்தத்தில வந்து குரு வந்து உங்களுக்கு ஓரளவு மற்ற கிரகங்களை காட்டிலும் இவர் வந்து நல்ல பலன்கள குடுப்பாருங்க. சந்திரன காட்டிலுமே இவர் வந்து ஓரளவு நல்ல பலன்கள் தான் குடுப்பாரு. அவர் வந்து ஒரு 80% மேலேயே நல்ல பலன்கள குடுப்பாரு. மேஷ லக்னத்துக்கு குரு நல்ல பலன்கள குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல சனி எப்படிப்பட்ட பலன்கள் குடுப்பார்னா, சனி வந்து 10ஆம் அதிபதியாவும், 11ஆம் அதிபதியாவும் இருக்கிறதுனால, மேசத்துக்கு சனி பகவான் வந்து நல்ல பலன்கள சிறப்பான அமோக பலன்கள குடுப்பாருங்க. நீங்க அரசு சார்ந்த செயல்பாடுகள், தொழில் சார்ந்த செயல்பாடுகள்ல நல்லா சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில வந்து சனி வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், எவ்வளோ சதவீத பலன்கள் குடுப்பார்னா, இவரும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சனி வந்து தொடக்க காலத்தில கொஞ்சம் பிரச்சனைகள், குழந்தை பருவத்தில. நீங்க வந்து ஒரு ஏஜ் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, சனி சூப்பரான பலன்கள குடுப்பாருங்க. நீங்க சுயமா செயல்படுறீங்க, தொழில் அமைப்புல செயல்படுறீங்க, அரசு சார்ந்து செயல்படுறீங்கன்னா, ஒரு 80%, 85% பலன்கள குடுப்பாரு. ஆனா தொடக்க காலத்தில, குழந்தை பருவத்தில அவ்வளோ சிறப்பான பலன்கள குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா, அந்த காலத்தில கொஞ்சம் படிக்கிற இளைஞர்களும் கொஞ்சம் தடங்கல் குடுத்து தான், அவர் வந்து நல்ல பலன்கள குடுக்க முற்படுவார். இதுல வந்து வக்ரமா இருக்கக்கூடிய அமைப்பு, அப்புறம் ஆட்சி, உச்சம், நீச்சம் இது போன்ற அமைப்புகள்லாம் வந்து ஒரு கொஞ்சம் டிஃபரண்ட் சினாரியோ. அதையும் பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாரி முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது ராகு, கேது வந்து பார்த்தீங்கன்னா, ராகு வந்து செவ்வாய் அ மேஷ லக்னத்துக்கு வந்து மிக மிக யோகமான பலன்கள் குடுப்பாரு. ராகுவ பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து நல்ல ஆடம்பரமா உயர் இலக்குகள், லட்சியங்களோட கொண்டு நல்ல ஒரு அமோகமான பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள்லாம் நிவர்த்தி செய்றதுக்கு நல்ல உதவி செய்வாரு. அதே நேரம் உடல் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகள குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாரி தான் ராகு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு ராகு, கேது நான் சொல்றேன் கேளுங்க. ராகு, கேது, சனி இது போன்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல வந்து ஒரு நல்ல பலன்கள கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அதனால ராகு, கேதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 35 வயசுக்கு மேல வந்துச்சுன்னா, நீங்க ஒரு புரிதலோட இருப்பீங்க. அந்த நேரத்தில உங்களுக்கு நல்ல அமோகமா குடுத்துருவாரு. நீங்க அத திருப்பி எடுக்கணும்னு நெனச்சா கூட, நீங்க வந்து அத தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கிறதுனால, உங்களுக்கு அது நல்ல பலன்கள, அமோகமான பலன்கள ராகு குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ராகுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 85% பலன்கள உங்களுக்கு குடுப்பாரு. கேது தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் குடுக்குறாருன்னா, கேது வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மேஷ லக்னம். ஏன்னா, அவரு வந்து
கேது வந்து மேச லக்னத்துக்கு வந்து ஏன்னா நம்மளோட படைப்பின் சாராம்சம் வந்து கேதுவில் ஆரம்பித்து செவ்வாயில் முடிவடைகிறது. அதனால் கேது வந்து எப்படிப்பட்ட பலன்கள்லாம் நீங்கள் உயர் ஆன்மீகம், பிஹெச்டி போன்ற படிப்பு, பெரிய லட்சியம் கனவுகள் கொண்டு வெளிநாடு சார்ந்து செயல்படுறப்ப கேது நல்ல பலன்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கேது வந்து மேச லக்னத்துக்கு ஒரு 50% 55% பலன்கள் கொடுத்தா பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை சூழலுக்கு கேதுவோட அமைப்பு வந்து அவங்க சிறப்பாக உங்களுக்கு பலன் தராது. அடுத்தது மேச லக்னத்துக்கு பார்த்துட்டோம். ரிஷப லக்னம் அதுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் அப்படின்னு அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.